Hi guys, welcome to Raju's classes. எல்லாருமே வரப்போற Tnpsc கண்டக்ட் பண்ற இந்த combined technical services exam, that is இந்த AE, AD, JDO இந்த மாதிரி இருக்க technical competitive examsக்கு நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லணும்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் பிரான்ச்சஸ் படிச்ச எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் வந்து உங்க ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஸ்விங்கா கொண்டு போங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிரான்ச்சஸ்ல வந்து நிறைய வேகன்சிஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால நீங்க உங்க preparation வந்து கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போங்க, விடாமுயற்சியோட படிச்சிட்டு இருங்க, கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம எங்களோட ராஜூஸ் கிளாसेस பாத்தீங்கன்னா இந்த வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் அவங்க கூட அசோசியேட் ஆகி வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி அப்படின்னு ஒன்னு இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி மூலமா பாத்தீங்கன்னா நாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ற இந்த ஏஇ, ஏடி, ஜேடிஓ இத மாதிரி இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நாங்க கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். சோ அந்த வெற்றி இன்ஜினியரிங் அகாடமிக்காக பாத்தீங்கன்னா நாங்க தனியா ஒரு யூடியூப் சேனல் லான்ச் பண்ணியிருக்கிறோம். எப்படி இந்த சேனல்ல வந்து நான் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல என்னோட எக்ஸ்ட்ரா டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாமே வரும். சோ அதனால அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க கண்டக்ட் பண்ற எல்லா டெக்னிக்கல் கோர்சஸும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் ரிலேட்டடா இருக்கிற எல்லா கோர்சஸும் பாத்தீங்கன்னா இந்த வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி மூலமா தான் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். அந்த அகாடமியோட வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நாங்க கண்டக்ட் பண்ற இந்த டெக்னிக்கல் கோர்ஸோட ஹைலைட்ஸ் பொறுத்தவரைக்கும் முதலாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபேக்கல்டி டீமை வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்காக நாங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபேக்கல்டி டீமை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அதே நேரத்துல வந்து ஒரு டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி மட்டும் தான் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர் ஸ்கெடியூலோட ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நாங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க 3 லெவல்ல செட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட R&D டீம் பாத்தீங்கன்னா ஈஸி லெவல் ஆஃப் क्वेश्चंस, மீடியம் லெவல் as well as toughest லெவல் இதே மாதிரி क्वेश्चंस செக்ரிகேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை நீங்களே காலிபரேட் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆன்லைன் as well as ஆஃப்லைன் ரெண்டு வகையில இருக்குது. சப்போஸ் உங்களால இங்க வந்து இருந்து படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆன்லைன்ல இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணாலும் சப்போஸ் நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் டைமிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தனி ஸ்கெட்யூல் இருக்கும். அதனால நீங்க ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றதுனா அட்டெண்ட் பண்ணலாம். பட் சில ஆஸ்பிரண்ட் பாத்தீங்கன்னா நான் நேர்ல வந்து படிச்சாதான் என்னோட லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எனக்கு நேர்ல வந்து படிச்சாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து இங்க படிக்க முடியும். அதனால இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்கெட்யூலோட ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் அவைலபிளா இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி நாங்க லான்ச் பண்ணிருக்கிற இந்த கிராஷ் கோர்ஸோட முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டடிஸ். பொதுவாகவே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை விழுந்து படிப்பாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த ஜெண்டர் ஸ்டடிஸ் தட் இஸ் இந்த நான் டெக்னிக்கல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏனோ தானன்னு படிப்பாங்க. பட் அப்படி படிச்சா இந்த மாதிரி டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே படிக்கணும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எங்களோட வெற்றி இன்ஜினியரிங் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நாங்க டெக்னிக்கலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து நான் டெக்னிக்கலும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும் கண்டென்ட்டா இருக்கட்டும் உங்களுக்கு கொடுப்போம். சோ அதனால இந்த டெக்னிக்கல் கோர்ஸோட சேர்த்து நான் டெக்னிக்கல் தட் ஜெண்டர் ஸ்டடிஸும் படிக்கணும்னு நினைக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனலா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் தட் வித் ஜெண்டர் ஸ்டடிஸோட பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஹை பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலா எங்க அகாடமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அஃபோர்டபிளா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸ்க்கான டீடைல் வேணும் அப்படின்னா எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க. எங்களோட கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வரப்போற எல்லா டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.